உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட செயலாளர் இளமதி அசோகன் மீது பெட்ரோல் குண்டு வீசி கொலைவெறி தாக்குதல் நடத்திய சமூக விரோதிகளை கைது செய்ய கோரியும் சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்க மறுத்த காவல்துறையினரை கண்டித்தும் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே அம்மாப்பேட்டை பேருந்து நிலையம் எதிரே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தஞ்சை மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் மண்டல செயலாளர் விவேகானந்தன், மாவட்ட பொருளாளர் விடுதலை வேந்தன், நில உரிமை மீட்பு மாநில துணை செயலாளர் வீரன் வெற்றிவேந்தன், சமூக நல்லிணக்க பேரவை மாநில துணை செயலாளர் தமிழ் நீதி, விவசாய தொழிலாளர் அணி மாவட்ட அமைப்பாளர் தமிழ் உழவன், அம்மாப்பேட்டை ஒன்றிய செயலாளர் இனியவன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தலித் மக்களுக்கு எதிராக தினம் தினம் வன்கொடுமை நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதனை கண்டித்து அண்மையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைமையில் மாவட்ட செயலாளர் இளமதி அசோகன் அவர்களுடைய தலைமையிலே கரம்பக்குடியிலே ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள். அந்த ஆர்ப்பாட்டத்தில் பிஜேபி கட்சியை சார்ந்தவர்கள் மறைமுகமாக இருந்து கொண்டு பெட்ரோல் குண்டனை வீசி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இந்த தாக்குதலில் எங்களுடைய மாவட்ட செயலாளருடைய செயலை எரிந்து உயிர் பழித்திருக்கிறார். மண்டல செயலாளர் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதனை தஞ்சை மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பிலே வன்மையாக கண்டிக்கிறோம். உடனடியாக சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்து தடுப்பு காவல் சட்டத்தில் அடைக்கவில்லை என்றால் எழுச்சி தமிழனுடைய ஆணைக்கிணங்க தமிழகம் முழுக்க ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நடத்துவோம் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். நாகர்கோவில் மாநகர மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாதாந்திர செயற்குழு கூட்டம் மாநகர மாவட்ட செயலாளர் அல் காலித் தலைமையில் நடைபெற்றது. இதில் அனைத்து அணி நிர்வாகிகள், மண்டல பகுதி நிர்வாகிகள், முகாம் நிர்வாகிகள், வட்ட நிர்வாகிகள் மற்றும் நிர்வாக பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் வெல்லும் ஜனநாயக மாநாடு வெற்றி தீர்மான பொதுக்கூட்டம் மார்ச் மாதம் 5ஆம் தேதி நடத்துவது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் தென்மண்டல துணை செயலாளர் திருமாவேந்தன் மற்றும் கோட்டார் யூசப் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாகர்கோவில் மாநகர மாவட்டத்தினுடைய செயற்குழு கூட்டம் மாநகர மாவட்ட செயலாளர் தோழர் அல்காலித் அவர்களுடைய தலைமையில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த செயற்குழு கூட்டத்தில் எழுச்சி தமிழர் அவர்களினுடைய அறிவிப்பின்படி வருகிற 23ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைநகரமான நாகர்கோவிலில், குறிப்பாக மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் முன்பு இவிஎம் வாக்கு இயந்திரத்தை தடை செய்து மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கை ஆர்ப்பாட்டமானது மாநகர மாவட்ட செயலாளரின் தலைமையில் நடைபெற உள்ளது. நடந்து முடிந்த வெல்லும் ஜனநாயக மாநாட்டினுடைய தீர்மான விளக்க பொதுக்கூட்டமானது வருகிற மார்ச் மாதம் 5ஆம் தேதி நாகர்கோவிலில் வைத்து இந்த பொதுக்கூட்டமானது நடைபெற உள்ளது. இப்பொதுக்கூட்டத்தில் கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் ஆலூர் ஷாநவாஸ் அவர்கள் மாநகர மாவட்ட சார்பில் நடைபெறுகின்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுவது சம்பந்தமாக இன்றைய தினத்தில் மாவட்ட செயற்குழு கூட்டமானது
சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. இந்த கூட்டத்தில் மாநகர மாவட்டத்திற்குட்பட்ட மாவட்ட துணைநிலை அமைப்புகள், மண்டல பொறுப்பாளர்கள், முகாம் பொறுப்பாளர்கள், மகளிர் விடுதலை இயக்க பொறுப்பாளர்கள், துணைநிலை அமைப்பினுடைய பொறுப்பாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். அனைவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு தாலுகா ஒக்கக்குடி காளியம்மன் கோவில் தெருவில் கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக தலித் ஆதி திராவிட மக்கள் குடிசைகளில் குடியிருந்த நிலையில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு அரசால் தொகுப்பு வீடுகள் கட்டித்தரப்பட்டது. தற்சமயம் தொகுப்பு வீடுகளின் கான்கிரீட் மேற்கூரைகள் இடிந்து விழுவதால் அச்சமடைந்துள்ள பொதுமக்கள் வீட்டு வாயிலில் படுத்துறங்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். எனவே மாவட்ட ஆட்சியர் பாதிக்கப்பட்ட வீடுகளை நேரடியாக கள ஆய்வு செய்து தொகுப்பு வீடுகளை சீரமைத்து தர வேண்டும் என வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவையாறு சட்டமன்ற தொகுதி செயலாளர் கதிரவன் தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. அப்போது மண்டல செயலாளர் சதாசிவகுமார், முன்னாள் மாவட்ட செயலாளர் உறவழகன், நில உரிமை மீட்பு இயக்க மாவட்ட அமைப்பாளர் துரை அன்பரசன், திருவையாறு ஒன்றிய செயலாளர் தமிழ்செல்வன், பூதலூர் ஒன்றிய செயலாளர் துரை கிளமன் மற்றும் முத்தமிழன், கலையமுதன், தங்க இன்பராஜ், கோதண்டம் ஆகியோர் உடனிருந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு தாலுகா 70 பெரம்பூர் கிராமம் ஒக்கக்குடி கிராமத்தில் சுமார் 50 வீடுகள் தலித் குடும்பங்கள் வசித்து வருகின்றார்கள். அவருடைய ஒட்டி வீடுகள் மேற்கூரை இடிந்தும் பெயர்ந்தும் படுக்க முடியாத சூழ்நிலை இருக்கின்றது. இதை சிறப்பு கவனம் எடுத்து கலெக்டர் அவர்கள் சிறப்பு முகாமிட்டு அந்த மக்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து அந்த வீட்டினை பழுது பார்த்து தர வேண்டும் என்று கிராம மக்கள் சார்பாக விடுதலை சிறுத்தைகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட செயலாளர் இளமதி அசோகன் மீது பெட்ரோல் குண்டு வீசியவர்களை கைது செய்யக்கோரி திருச்சி நம்பர் 1 டோல்கேட் ரவுண்டானா அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மாவட்ட செயலாளர் அன்புசெல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த மறியல் போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சாலையில் அமர்ந்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த கொள்ளிடம் போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தனியார் திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் ஒன்றிய நகர செயற்குழு கூட்டம் ஒன்றிய செயலாளர் கதிர்வாணன், நகர செயலாளர் கிட்டு பிரபாகரன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் செய்யூர் பொன்னிவளவன் கலந்து கொண்டு வரும் நாடாளுமன்ற தேர்தல் களப்பணி குறித்தும், மார்ச் 8ஆம் மாவட்டத்தின் சார்பில் மகளிர் மாநாடு நடத்துவது குறித்தும் மற்றும் ஏப்ரல் 14 புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் சிறப்பித்தல் குறித்தும், வாக்குச்சாவடி பணிக்குழு பொறுப்பாளர்கள் நியமித்து படிவங்கள் ஒப்படைத்தல் குறித்தும் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இதில் நிர்வாகிகள் கலை கதிர்வன், விஜயகுமார், பாக்கம் பேரழிவாளன், அப்பாதுரை, அன்புசெல்வன், பார்த்தசாரதி, மூர்த்தி, ராஜபாரதி, தலித் ஏழுமலை, மகாதேவ், சிறுத்தை சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை ஒட்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தனியார் திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி கலந்தாய்வு கூட்டம் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் சேந்தநாடு அறிவுக்கரசு தலைமையில் நடைபெற்றது. இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த கூட்டத்தில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முகவர்கள் அமைப்பது, தேர்தல் பணிக்குழு தலைவர் மற்றும் பொறுப்பாளர்களை நியமனம் செய்வது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் குணவழகன், நாவரசன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் கனக அம்பேத், முன்னாள் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் தமிழ்மாறன், தொகுதி துணை செயலாளர் லெனின், குன்னத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் பாலசிங்கம், ஆரக்குப்பம் ஊராட்சி மன்ற தலைவர் தங்க ரமேஷ், ஓவியர் இளங்கோவன், வெற்றி முரசு, சங்கீதா அன்பேத், ஒன்றிய பொருளாளர்கள் கார்முகிலன், மகேந்திரன், பரந்தாமன், மாவட்ட நிர்வாகிகள் செழியன், சாமிதுரை, இளையராஜா, நகர பொருளாளர் தீந்தமிழன், ஊடக மைய நிர்வாகி கரிகாலச்சோழன், ஒன்றிய துணை செயலாளர்கள் அரசன், பூசைமணி, பாலமுருகன், பெரியசாமி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
கடலூர் மாவட்டம் நெய்வேலி அடுத்த ஆதண்டார் கொல்லை கிராமத்தில் தலித் மக்கள் குடியிருப்பு பகுதியில் அனுமதியின்றி அதிமுக கொடிக்கம்பம் அமைக்கும் பணியினை தடுத்து நிறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல், ஆதண்டார் கொள்ளை முகாம் நிர்வாகிகள் வீரமணி, பன்னீர், பார்த்தசாரதி, பார்த்திபன், பிரவீன், கார்த்தி, பிரகாஷ், ராஜேஷ், பாலாஜி, தங்க பார்த்திபன், தணிகை வளவன், மதன், லட்சுமணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் கமாபுரம் ஒன்றியம் ஆதண்டார் கொள்ளை முகாமில் வருகின்ற 22ஆம் தேதி இங்கே ஒரு கட்சியின் தலைவர் வர இருப்பதால் திடீரென்று எந்த முன் அனுமதியும் பெறாமல் கொடிக்கம்பத்தை கட்ட முயன்றார்கள். உடனடியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த முகாம் பொறுப்பாளர்கள் காவல்துறையிடம் நாங்கள் கொடிக்கம்பம் வைத்தால் மட்டும் அனுமதி இருக்கிறதா என்று கேட்கிற நீங்கள் ஏன் அவர்கள் எந்த அனுமதியும் இல்லாமல் திடீரென்று கொடிக்கம்பம் கட்டுகிறார்கள் என்று பிரச்சனையாகிவிட்டது. உடனடியாக நான் காவல்துறை துணை கண்காணிப்பாளரை தொடர்பு கொண்டு பேசினேன். அவர் உடனடியாக அது சம்பந்தமாக காவல் ஆய்வாளரிடம் பேசுவதாக உறுதியளித்தார். நானும் சம்பவ இடத்திற்கு வந்து காவல்துறை அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினேன். அனுமதி பெற்றுவிட்டு கொடிக்கம்பத்தை யார் வேண்டுமானாலும் ஏற்றிக்கொள்ளலாம், இது ஜனநாயக நாடு என்று சொல்லிவிட்டேன். ஏனென்று கேட்டால் விடுதலை சிறுத்தைகள் கொடிக்கம்பம் எங்கேயாவது ஏற்றினால், எந்த முகாமிலாவது புதிதாக ஏற்றினால், புதிதாக நீங்கள் எந்த கொடிக்கம்பத்தையும் ஏற்றக்கூடாது, ஏற்கனவே கொடிக்கம்பம் இருந்தால் அந்த இடத்தில் ஏற்றுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். எங்களுடைய தலைவர் மணிவிழாவில் தலைவர் பிறந்தநாள் ஆகஸ்ட் 17 அன்று முக்கியமாக பல்வேறு இடங்களில் நாங்கள் கொடிக்கம்பங்களை ஏற்றினோம். குறிப்பாக சேப்பலானத்தத்திலே ஏற்றினோம். அனுமதி பெறவில்லை என்று 1 மணி நேரத்தில் அந்த கொடிக்கம்பத்தை காவல்துறை அதிகாரிகள் அன்றைக்கு எடுத்தார்கள். எனக்கும் காவல்துறை கண்காணிப்பாளருக்கும் மிகப்பெரிய விவாதம் நடந்தது. எனவே காவல்துறை இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு நீதி, மற்ற கட்சிகளுக்கு ஒரு நீதி என்று இல்லாமல் அனைவருக்கும் ஒரே நீதி, சமூக நீதியாக இருக்க வேண்டும். இது ஜனநாயக நாடு. எனவே அனுமதி பெற்றுவிட்டு யாராக இருந்தாலும் கொடியேற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். அதை கேட்டுக்கொண்ட காவல்துறை நாங்கள் அனுமதி தருவதா இல்லையா என்று முடிவு செய்து சொல்கிறோம். அதுவரை உங்களுடைய கோரிக்கை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று காவல்துறை சொல்லியிருக்கிறது. எனவே காவல்துறையின் பேச்சை நம்பி விடுதலை சிறுத்தைகள் இத்தோடு இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து கலந்து சென்றிருக்கிறோம். மீண்டும் தொடர்ந்தால் போராட்டம், அது சாலை மறியல் போராட்டமாக கூட நடக்கும் என்பதை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்க வருகை தந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு. பாபுவிற்கு மேலப்பாளையத்தில் கட்சியின் மாவட்ட செயலாளர் சேகர் தலைமையில் பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மகளிர் விடுதலை இயக்க மாநில துணை செயலாளர் அமுதா மதியழகன், நெல்லை தொகுதி செயலாளர் பாஸ்கர், ஊடக மைய அமைப்பாளர் நடராஜன், மாவட்ட துணை செயலாளர் கருணாகரன், இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாவட்ட அமைப்பாளர் அஹமதுல்லா, மகளிர் விடுதலை இயக்கம் மாவட்ட அமைப்பாளர் மாதவி, மேற்கு மாவட்ட மகளிர் விடுதலை இயக்க அமைப்பாளர் பிரியா மனோகரன், அனைத்து ஆசிரியர்கள் கூட்டமைப்பு தலைவர் ஹரிஹரன், மேலப்பாளையம் அப்துல் கோயா, அன்சாரி ராசி, கரண் சுந்தரராஜன், கே மஸ்தான், அமீத் முன்னி அபுபக்கர் ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னதாக மாதா மாளிகை முன்பு மண்டல துணை செயலாளரும் முன்னாள் நெல்லை மாநகர மாவட்ட செயலாளருமான கரிசல் சுரேஷ் மற்றும் இளைஞர்கள் செய்யூர் எம்எல்ஏ பனையூர் மு. பாபுவிற்கு பூச்செண்டு கொடுத்து வரவேற்றனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,